இவன் யார் பர்மா பாண்டி பர்மா செல்வம் அப்படின்னு சொன்னால் சென்னையில் பர்மா காலனியில் இருந்தவங்க தான். அவன் நிறைய தடவை சிறைக்கு போயிருக்கான். தமிழ்நாட்டில் நிறைய ஜெயில்களுக்கு போயிட்டு வந்தவங்க. பயங்கரமான திருடங்க, எதுக்கும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, ரவுடிகள் கூடயும் சண்டை போடக்கூடியவங்க. அப்படி அந்த 33 வருஷத்தில் இப்படி 2 மாதமாக முழு நிர்வாணமாக விலங்கு போட்டு வச்சதை நான் பார்த்ததே கிடையாது. ரோமங்களை கூட எண்ணிடலாம், கையில் உள்ள அந்த கீரல் தழும்புகளை எண்ண முடியாது. பிளேடுகளை வச்சு அத்தனை கீரல் கீறிருப்போம். அது கையில், முன்கையில் மட்டும் இல்லை, நெஞ்சில், முதுகில், கழுத்தில், நெத்தியில் அத்தனையுமே காயத்தில். அதில் அவன் உள்ளே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான், என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். அந்த சம்பவங்கள் ரொம்ப பயங்கரமானது. இவன் எவ்வளோ கொடூரமானவன், இவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல செங்கல் சூழ நடத்துகிற இடத்துல போய் கதவை தட்டியிருக்கேன். ஒரு அம்மா கதவை திறந்துருக்கு. அந்த அம்மாவை கையை பிடிச்சிருக்கேன். உள்ளே பார்த்துருக்கேன் ஒரு 12 வயசோ 11 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை அந்த அம்மா விறகு கட்டிட்டு அடித்து போட்டு இந்த பொண்ணை காரில் தூக்கிட்டு வந்து கெடுத்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. தொடர்ச்சியாக சிறை வாழ்வியலை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கூட எழுத்தாளர் மதுரை நம்பி முன்னாள் ஜெயிலர் இருக்காங்க. பொதுவாக சிறை பற்றின ஒரு பிம்பத்தை இவர் மூலமாக கேட்கும்போது அது வேற ஒரு பரிமாணத்தை நம்ம கொடுக்குது. சிறைவாசிகளாக இருக்கட்டும், சிறை அதிகாரிகளாக இருக்கட்டும், சிறை சம்பவங்கள் எல்லாமே வேற ஒரு கோணத்தில் பதிவு பண்ணும் பொழுது அது ஒரு அறம் சார்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சிறைவாசிகளோட பின்னணியில் அண்ணன் தம்பி 2 பேர் சிறைக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க எப்படி உள்ளே வராங்க, சிறை அவங்க எப்படி நடந்துச்சு, அவர் சிறை எப்படி பார்த்தாருன்னு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நிறைய சிறை சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். சிறைவாசிகளுக்குள்ளே வந்தோன்னா எப்பவுமே நீங்கள் சந்திக்கிற நபர்கள் ஒரு சுவாரஸ்யமான ஆளாக இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு ஈரம் கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படியான ஒரு சுவாரஸ்யமான நபராக தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். அண்ணன் தம்பி 2 பேர் எப்படி சிறைக்குள்ளே வராங்க, அது அவங்களோட லைஃப் எப்படி போச்சு? சிறைவாசிகளில் ரொம்ப அதிகமான சிறைக்குள்ளே குற்றம் புரிந்தவங்களுக்கு சிறையில் தண்டனை கொடுப்பாங்க. தனிமை சிறையில் பூட்டுறது அப்படின்னு. அந்த தனிமை சிறையில் பூட்டுறது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மிக கொடூரமான குற்றம் புரிந்தவங்களுக்கு தண்டனைன்னா கையில் விலங்கு போட்டு தனி சிறைகளில் செல்லில் பூட்டு போட்டு வச்சிரு. ஆமாம், பூட்டு போட்டு வைக்கிறது. நிர்வாணமாகவே பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு நாள் தான் இருக்கும். அடுத்த நாளே அவர் அவன் சரண்டர் ஆகிடுவான். அந்த கொசுக்கடியிலையும் அந்த நிர்வாண கோலத்துலேயும் விலங்கு போட்டிருந்தோன்னா அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு ட்ரௌசர் வேணால் கொடுங்க அப்படின்னு. ஒரு சின்ன ரிலாக்ஸ். அந்த அடுத்த நாளே அது அவன் மூர்க்கம் குறையலை, அவன் கோபம் குறையலை, அல்லது அவன் கட்டுப்படாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாளோ அப்புறம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ட்ரௌசர் கொடுக்கறது, அப்புறம் அந்த கை விலங்கை அவுத்து விட்டுறது, அதுக்கப்புறம் வெளியில் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது, அப்புறம் அந்த வளாகத்தில் மட்டும் நடமாடுறதுக்கு அனுமதிக்கிறது, அதுக்கப்புறம் விரிப்பு எதாவது விரித்து படுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது. இந்த நடைமுறைகள் எல்லாமே தளர்த்தி ரிலாக்ஸ் ஆகி ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். 2 வாரத்துக்குள்ளே அவர் நார்மலாக அந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகி அவனை கொஞ்சம் சமாதானமாகி பிளாக்குக்கு போயிடுவாங்க. இதுதான் அதிகபட்சமாக ஒரு சிறை குற்றம் புரிந்தவங்களுக்கு தண்டனை. ஆனால் நான் ஒருத்தனை பார்க்குறேன், பர்மா பாண்டி பர்மா செல்வம்னு சொல்லி 2 அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் செல்லில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ரவுண்ட்ஸு போகிறதுக்கு போகும்போது என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பிளாக்கில் எல்லா இடங்களுக்கும் அந்த ரவுண்ட்ஸ் போகணும், கையெழுத்து போட்டுட்டு வரணும். அப்படி அவன் இருக்கக்கூடிய அந்த ரிமாண்டு பிளாக்கில், அது மாணவர் பிளாக்குன்னு அதில் எழுதியிருக்கும். ஆனால் அது மாணவர் பிளாக்காக இல்லை, பனிஷ்மெண்ட் செல்லு பிளாக். அதில் கையில் விலங்கு போட்டு கம்பியில் விலங்கு மாட்டியிருக்குது.
2 இப்போ கைதிகளுக்கும் விலங்கு போட்டிருக்கு. 2 பேருமே முழு நிர்வாணமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் படுத்து இருக்கிறான், கை விலங்கு போட்டிருக்குது. இன்னொருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான், கை விலங்குல இருக்குது. ஆனால் 2 பேர் கையிலையுமே ஒரு கையில் விலங்கு கம்பியோட பிணைக்கப்பட்டிருக்குது. ஆனால் 2 பேர் கையிலையும் புத்தகங்கள் இருக்குது. இந்த காட்சியை நான் இப்போ வெளியிலேருந்து இப்போ அந்த வாசலில் போய் அந்த செல்லு வாசலில் நிற்கிறேன். என்னோட நிழல் அந்த பக்கம் படுது. அந்த நிழலுக்கு தாண்டி வெளிச்சத்துக்கு நகட்டி புத்தகத்தை வாசிக்கிறான். ஆனால் யார் வந்திருக்கான்னு பார்க்கல. ஆனால் அவங்க 2 பேரும் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி புத்தகம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா கையில் விலங்கு போட்டிருக்கு, ஆனால் புத்தகம் 2 பேரும் படிக்கிறீங்க, இவ்வளோ நல்ல பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்குப்பா அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு உடனே 2 பேரும் பக்கத்து செல்லில் இருக்கிறவங்க, ஒருத்தவங்க தெரியாது, 2 பேரும் புத்தகத்தை அப்படியே மடித்து வச்சுட்டு என் பக்கம் முன்பக்கம் திரும்புகிறாங்க. முழு நிர்வாணமாக நிற்கிறாங்க. முழு நிர்வாணமாக நிற்கிறாங்க. நமக்கு தான் அவங்க கூசுது. அவங்க எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப இயல்பாக நின்னான். என்னங்க செய்ய, அதிகாரியை பார்த்து கொடுக்குறது தானே, நாங்கள் எடுத்து தானேங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நாள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, 2 மாதத்துக்கு மேலே இருக்கணும். அதுவே எனக்கு ஆச்சரியம். நான் அப்படி அவங்ககிட்ட அந்த உரையாடல் நடத்தும்போது 33 வருஷம் சர்வீஸு கடந்திருக்கேன் நான். ஆனால் அந்த 33 வருஷத்தில் இப்படி 2 மாதமாக முழு நிர்வாணமாக வந்து விலங்கு போட்டு வச்சதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. கையில் புத்தகம் வேறு படிக்கிறேன். அப்போ என்ன புத்தகம் படிக்கிற அப்படின்னு சொன்னோன்னா, ஒருத்தன் டக்குன்னு அந்த புத்தகத்தை, ஐயா அந்த புத்தகம் கடம்பவனம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தேன். கடம்பவனம் என்ன புத்தகம் பண்ணிங்க? ஐயா அருணன்கிறவர் எழுதியிருக்கிறாருங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரையில் ஆலய பிரவேசம் நடத்துகிற அரிஜன் ஆலய பிரவேசத்தை மையமாக வச்சு எழுதியிருக்காங்கய்யா. நல்லா இருக்குங்க, கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க. ஆமாம், அருணனோட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே இவன்கிட்ட கேட்குறேன், நீ என்னப்பா புத்தகம் படிங்க? ஐயா இது வந்து கழுகுகள் அங்கே இறங்கி விட்டனுன்னு புத்தகங்கய்யா அப்படின்னா. அப்போ வந்துட்டு இது என்ன புத்தகமாப்பா அப்படின்னு. இது செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டனுக்குள்ளே நாஜி படைகள் உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னா அவன் இங்கிலீஷ்லேயே சொல்கிறான், வேர் ஈகிள்ஸ் டேர் அப்படின்னு அது எழுதுனான். அது வந்து அந்த படம் இங்கிலீஷில் படமாகவும் பார்த்துருக்கேயா, அந்த நாவல் தான். இது 5வது முறையாக படிக்கிறேயா. இந்த நம்ம அவங்க காவலர்கள்கிட்ட புத்தகம் எடுத்துகிட்டு வர இதே தான் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. வேறு புத்தகம்னு சொன்னால் வேறு காவலர்கள் போகிறாங்க, இந்த புத்தகத்தை தூக்கிட்டு வரேன், நான் 5 தடவை படிச்சுட்டேன் அந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் 1 வாரம் கழித்து அந்த பனிஷ்மெண்ட் பிளாக்கு இன்சார்ஜ் ஆஃபீஸராக என்னை போடுறாங்க. அப்போ அதில் ஒருத்தன் வந்து கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகி போயிட்டான். அவன் தம்பிக்காரன் கொஞ்ச நாளில் போயிட்டான். ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான், பர்மா பாண்டி மட்டும்தான் இருக்கான். பர்மா செல்வம் அவன் போயிட்டான். இவன் யார் பர்மா பாண்டி பர்மா செல்வம் அப்படின்னு சொன்னால், சென்னையில் பர்மா காலனியில் இருந்தவங்க தான். ஓகே. நிறைய தடவை சிறைக்கு போயிருக்கான். தமிழ்நாட்டில் நிறைய ஜெயில்களுக்கு போயிட்டு வந்தவங்க. திருட்டு வழக்கு தான் இவங்க பூராமே. பயங்கரமான திருடைங்க, எதுக்கும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ரவுடிகள் கூடயும் சண்டை போடக்கூடியவங்க. அப்படி முரட்டு திருடைங்க இவங்க. ஜெயிலில், மதுரை ஜெயிலே வந்து இவங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கைகளில் இருக்கிற ரோமங்களில் காட்டிலும் அவங்க கையில் உள்ள காயத்தழும்புகள் அதிகம். ரோமங்களை கூட எண்ணிடலாம், கையில் உள்ள அந்த கீரல் தழும்புகளை எண்ண முடியாது. அத்தனை பிளேடுகளை வச்சு அத்தனை கீரல் கீறிப்போம். அது கையில், முன் கையில் மட்டும் இல்லை, நெஞ்சில், முதுகில், கழுத்தில், நெத்தியில், தொடையில் அத்தனையுமே காயத்தழுவு. அதில் அந்த காயத்தழும்புகள் எப்படியெல்லாம் இருக்குன்னா, தையல் போட்டு ஆறுனதும், அது தையல் போடாமல் தடித்து ஆறுன தழும்புகளாகவும், லேசான கீரல் உள்ள தழும்புகளாகவும், இத்தனை விதவிதமான தழும்புகளோடு இருக்கான். நான் போன உடனே அவங்ககிட்ட அடுத்த புத்தகங்கள்லாம் படிக்கிறேன். நான் வேறு சில புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், அதெல்லாம் படித்தான். அப்புறம் அவங்ககிட்ட தொடர்ந்து பேச அவன் என்ன சொல்லினா, ஐயா எதுக்குங்க நீங்கள் அங்கே அந்த பக்கம் போய் உட்காந்துருக்கீங்க, சேரை நம்ம செல்லுக்கு முன்னாடி போடுங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க அப்படின்னா. சரி, நான் அவங்க முன்னாடி சேரை போட்டு உட்காந்தோன்னா அவன் கேஸ் சம்மந்தமாக எல்லாமே அவன் என்னென்ன பண்ணுனாங்கிறதெல்லாம் அவன் சொல்லுவான். அதெல்லாம்
கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுமாரி அப்புறம் நான் அவன்கிட்ட பேசி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கதைகள்லாம் சொன்னான். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பான். நான் படித்த புத்தகம், பார்த்த சினிமா, நாட்டு நடப்பு இதெல்லாம் பேசினா அவன் ஒவ்வொன்றா கேட்டு ரொம்ப இதாக இருந்தான். ஒரு நாள் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் வந்து அந்த வழக்கமாக வேலை செய்கிற கைதிகள் கூட்டி தண்ணி எடுக்கிறது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் என்ன செஞ்சேன், பிளாக்கில் உட்காந்து பேப்பர் வரும், அந்த பேப்பரை படிச்சிருந்தேன். எங்கள் காவலர்கள் 2 பேர், இளம் காவலர்கள் 2 பேர், அவங்களும் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். இவனும் அங்கனைக்குள்ளே உட்காந்து தரையில் உட்காந்து பேப்பர் படித்தான். பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த காவலர்கள் 2 பசங்க என்ன செஞ்சாங்க, பாண்டி நீ எல்லாம் வேலை செய்ய மாட்டியா அப்படின்னா. அப்போ இருந்துட்டு அவன் வந்துட்டு நான் அதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா. நீ கைதி தானே அப்படின்னா. கைதி தான் அப்படின்னா. நான் வேலை செய்யணும் அப்படின்னா. ரிமாண்ட் கைதி தானடா வேலை செய்யணும். ரிமாண்ட் கைதி வேலை செய்யணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது, மேனுவல் எடுத்து படித்து பாருங்கள் அப்படின்னு இவன் சொல்கிறான். மேனுவலில் படிக்கட்டும், எல்லா கைதிகளும் வேலை செய்கிறான், அவங்களாம் வேலை செய்கிறாங்க, அவங்க வேலை செய்யட்டும், அவன் வேலை செய்யறதுக்கு இஷ்டப்படுறான், வேலை செய்யட்டும், நான் வேலை செய்ய முடியாது அப்படின்னா. நீ நாளைக்குலேருந்து வேலை செய்யணும்னா பாரு என்ன நடக்குது அப்படின்னா. அது உங்கள் தாத்தா வந்தாலும் முடியாது, நான் வேலையெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நான் என் பாட்டில் பேப்பரை கவனித்து படிச்சுட்டேன். இந்த நேரத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அவன் இருக்கிற எந்திரிச்சு அவன் செல்லுக்குள்ளே போனான். போகும்போது இந்த காவலர்கிட்ட சொன்னேன், ஏங்க அனாவசியமாக அப்படி பேசுகிறீங்க, ரிமாண்ட் கைதிங்க எல்லா கைதிகளும் வேலை செய்வாங்களா? அவன் கேட்குறான்ல, ரிமாண்ட் கைதிகள் வேலை செய்யணும், சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. ஏன் வேலை செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாதியா அப்படின்னு சொன்னேன். அப்போ மற்றவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவன் வேலை வாங்கிக்கிட வேண்டியதான், சட்டப்படி வேலை வாங்கக்கூடாது அப்படின்னா. அது இந்த ஜெயிலில் தான், இந்த ஜெயிலில் தான் சார் இப்படி. மெட்ராஸ்லாம் நாங்கள் எல்லாத்தையும் வேலை வாங்கினோம், எல்லா தாதாக்களையும் வாங்கிடுவோம், எல்லோரும் வேலை செய்வாங்க அப்படிங்க. என்னம்மா நாங்கள் நேற்று வேலைக்கு செஞ்ச மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை பார்ப்போம் அப்படின்னு அவங்க அணுகுமுறை சரியில்லாமல் இருந்து இப்படி ஆளுகனால தான் சில இடங்களில் இந்த கைதிகள் அத்துமீறதுக்கு காரணம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்தேன். அதேமாதிரி நான் ரவுண்ட்ஸ் போக வேண்டியது போயிட்டு வந்து பார்க்குறேன், குப்பையெல்லாம் அப்படியே இருக்குது, கூட்டெல்லாம் தண்ணி தெளிக்கலை, சாப்பாடு எடுக்கலை, மற்ற வேலைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்கிது. ஆனால் வேலை ஒன்றும் செய்யலையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க பூரா அந்த காவலர்களை பார்க்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பர்மா பாண்டி வேலை செஞ்சால் இல்லைன்னா செய்யாதீங்க அப்படின்னு அவங்கள தூண்டி விட்டுருக்காங்க. ஓகே சார்ன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வேலை ரொட்டீனாக செய்கிற வேலை செய்யலைன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக வந்தேன் பாருங்கள். எல்லோரும் எடுத்து கூட்ட ஆரம்பிச்சான். அதில் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாருங்கள், சிவகங்கை இன்ஸ்பெக்டர், அவரும் விளக்குமாறு எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டார். ஓகே. கொஞ்ச நாள் கழித்து இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை வந்தது. ரிலீஸ் ஆகி வெளியில் போனான். அவன் உள்ளே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான். என்ன அப்படின்னு சொன்னால், என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். அந்த சம்பவங்கள் வந்து ரொம்ப பயங்கரமானது. இவன் எவ்வளோ கொடூரமானவன், இவன் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறது தெரியும். ஓகே. அவன் வந்து வீடுகளை உடச்சி, பூட்டு இருக்கிற வீடுகளை உடச்சி கொள்ளையடிக்கிறவன், அந்தமாரி செய்வானா. ஏன்னா வீடுகளை ஒரு ரவுண்ட்ஸு பார்த்துட்டு வருவானா. பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு இறங்குவானா. எவ்வளோ பெரிய வீடு பூட்டு இருந்துச்சுனாலும் உடைச்சிருவோம்மையா அப்படின்னு. எப்படி உடைப்பீங்க அப்படிங்க? ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்துச்சுனாலுமே அந்த போட்டு அந்த கொண்டி தாங்கிட்டு இருக்கு, கொஞ்சோண்டு தான் தாங்கிட்டு இருக்கும். அது ஒன்று அந்த முனையில் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தான் அதை தடுத்துக்கிட்டு இருக்குங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. அந்த இடம் கரெக்டாக எந்த இடம்னு நாங்கள் பூட்டு இருக்கிற இடம், அந்த கொண்டி இருக்கிற இடம் எந்த இடத்துல அது ஜாயிண்ட் ஆகுங்கிற லாக் ஆகுங்கிறது தெரிஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரே அடிங்கய்யா, அது அப்படியே வலிக்கிட்டு வெளியில் வந்துடும். அந்த அந்த ஒரு அடியிலேயே கதவை திறந்தோடனே நாங்கள் உள்ளே போய்ட்டு கதவை சாத்திக்கிடுவோம். சாத்தினோன்னா பக்கத்து வீட்டுகளெல்லாம் லைட்டை போட்டு ஒவ்வொருத்தராக பார்ப்பாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் யார் இன்னும் பார்ப்பாங்க, எந்த லைட்டை போடுறாங்க, யார் வராங்கன்னு. நாங்கள் வெளியில் ஒரு ஒளிஞ்சு நின்று பார்ப்போம். எல்லாம் பார்த்து திருப்பி அவங்க எல்லாம் போய் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு. வேலையை ஆரம்பிச்சுன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள மாவு இருக்குது பாருங்கள், அந்த கிரைண்டர் மாவு அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே கையை விட்டு தொலைவாங்களாம். சாவி அங்கே தான் இருக்கணும், பீரோ சாவி. எதுலேயுமே இல்லைன்னா தான் கடைசியில் பீரோவை உடைப்போம்
அப்படின்னு சொன்னேன். கதவையும் நாங்கள் உடைக்க மாட்டோம்யா, சாவிகளை வந்து வெளியில் உள்ள ஷூ கலட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஷூவை சாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்ப்போம். இந்த குரோட்டன்ஸு பூத்தொட்டி இருக்கும்ல, அதெல்லாத்தையும் கிளறி பார்ப்போம். அதில் எதுலேயுமே சாவிகள் அந்த வெளியில் வைக்கிறது இல்லைன்னு அப்புறம் தான் கதவை உடைப்போம். எடுத்தோடனே நாங்கள் கதவெல்லாம் உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே இருக்க பொருளாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடும். ஒருவேளை வந்து நாங்கள் தப்பி போனதுக்கப்புறம் வீடு கதை உடைச்சிட்டு இவங்க எல்லாமே வந்து ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் பக்கத்து வீட்டை உடைச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிமா. சில வீடுகளில் வந்து எல்லாமே இங்கே வந்து பார்ப்பாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம். ஒரு வரிசையாக 4-5 வீடுகளை கூட நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இது பண்ணுவோங்க அப்படின்னு சொன்னோம். இதில் என்னென்னா அடுத்த நாள் எங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருப்பாங்க. ஏதாவது நாங்கள் பிடிப்பட்டுட்டோன்னா எங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைப்பாங்க. அந்த வீடு பறி கொடுத்தவங்க வீட்டில் பொம்பளையாளெலாம் வருவாங்க, பொம்பளையாளெலாம் வருவாங்க. வந்த உடனே வைவாங்க, அடா பாவி, நாங்கள் பார்த்து செஞ்ச கதவுடா, 2 லட்ச ரூபா கதவை நீங்கள் உடைச்சிட்டியாடா, 3 லட்ச ரூபா கதவை உடைச்சிட்டியான்னு கத்துவாங்க. நான் அவங்கக்கிட்ட கூலாக சொல்லுவேன், சாவியை வச்சுட்டு போனால் நாங்கள் எதுக்குமா உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அங்கனுக்குள்ளே சாவி வச்சுட்டு போனால் நாங்கள் எதுக்கு உடைக்க போகிறோம், சாவியை தேடி பார்த்தேன் கிடைக்க எல்லாம் உடைச்சோம்னா நீ நாசமாக தான்டா போவ அப்படின்னு. நாசமாக போகிறதுனாலமா திருட வந்திருக்கேன், நல்லா இருந்தால் நாங்கள் எதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். நீ எல்லாம் விளங்கவே மாட்டாடா அப்படின்லாம் சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க. நிறைய பேர் அப்படின்னா வந்திருக்கேன், பொம்பளையாள் போலீஸுக்கு முன்னாடி எங்களை அடிச்சும் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவேன். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு டியூட்டி வந்து இந்த இளம் குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பிளாக்குக்கு இன்சார்ஜ் போட்டிருந்தேன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, அவங்களுக்கு அந்தமாரி வேலைகள்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த இதுகளை பார்த்துட்டேன். அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப மோசமாக மற்ற கைதிகளெல்லாம் டீல் பண்ணிட்டு தான் அவனை ஒருத்தனை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ அவனை அடிச்சிட்டேன். அடிச்சு ஒரு சின்ன காயம் ஆகிப்போச்சு அவனுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இந்த அவன் ரிலீஸ் ஆகி போய் ரொம்ப நாள் ஆனது. ரொம்ப நாள் கழித்து பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். அதை படித்த உடனே பார்த்தேன், என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்கிறானே அப்படின்னு. நம்ம இவ்வளோ அவங்ககிட்ட பேசுனா நல்ல மாரி நடித்தானே, இவெல்லாம் திருந்த ஜென்மமாக இருக்கிறானே அப்படின்னு. படு மோசமான சம்பவம், மன்னிக்கவே முடியாத சம்பவம். ஓகே. என்ன அவன் வெறும் திருடனா இப்படிலாம் இருந்தவன் சிவகங்கை பக்கம், ஒரு செங்கசூளை பக்கம் இவனும் சில நண்பர்களும் இவன் தம்பியும் காரில் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல செங்கல் சூளை நடத்துகிற இடத்துல போய் கதவை தட்டியிருக்கேன். ஒரு அம்மா கதவை திறந்துருக்கு. அந்த அம்மாவை கையை பிடிச்சிருக்கேன். உள்ளே பார்த்துருக்கேன், ஒரு 12 வயசோ 11 வயசு பொண்ணு. அந்த பொண்ணையும் அந்த அம்மா விறகு கட்டிட்டு அடித்து போட்டு இந்த பொண்ணை காரில் தூக்கிட்டு வந்து கெடுத்து ரோட்டில் போட்டுட்டு வந்துட்டாங்க. ரோட்டில் போட்டு நான் என்ன நினச்சேன்னா, புத்தகம் படிக்கிறவங்க இப்படி நம்மக்கிட்ட நல்லா பேசினவங்க இப்போ ஓரளவு திருந்துவாங்கன்னு பார்த்தோன்னா, இவ்வளோ மோசமாக செஞ்சுருக்காங்க. நம்ம கவுன்சிலிங் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ரொம்ப நொந்துட்டேன், என்னடா அப்படின்னு. அது கொஞ்ச நாள் கழித்து அந்த கேஸில் இவனும் தம்பியும் கை காலில் மாவு கட்டு போட்டு அவனை அட்மிஷனுக்கு கொண்டுட்டு வராங்க போலீஸு. 2 பேருக்குமே மாறுகை உடைச்சி மாவு கட்டு போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வர்ற மாதிரி வந்தாங்க. வந்து அட்மிஷனுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. என்கிட்ட இவ்வளோ அன்பாக இவ்வளோதான் பேசினாங்க. நான் வந்து அட்மிஷன் எடுக்கும்போது அவனை புதுசாக அட்மிஷன் எடுக்கிற மாதிரி, புது கைதி எடுக்கிற மாதிரி, பேர் என்ன அப்படி இப்படின்னெல்லாம் விவரம் கேட்டேன். அவனும் தலையை குனிஞ்சிக்கிட்டு பேரை சொன்னாங்க. என்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிட்டேன். அவன் மூஞ்ச கூட பார்க்கல, சும்மா அட்மிஷன் எடுத்து அனுப்பிட்டேன். எடுத்து போனால் ஆஸ்பத்திரியில் இருந்தால் ட்ரீட்மெண்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவனை மூஞ்சில் பார்க்கலன்னா, ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்தேன்னா எதிர்த்தாப்பில் என்னை பார்த்தோன்னா வேறு பக்கம் போயிடுவான், என் மூஞ்சிலே முழிக்க மாட்டான். நானும் அதேமாதிரி அவனை பார்த்து இந்த நாயை மூஞ்சில் முழிச்சிட்டுன்னு சொல்லி நான் வேறு பக்கம் போயிடுவேன். அவனை பார்க்கவே அவனும் என்னை மூஞ்சில் முழிக்க மாட்டான். அப்படியே போய்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த மாணவர் பிளாக்கில் அந்த இளம் குற்றவாளிகளுக்கு இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடித்தேன். அவன் ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனான். போயிட்டு அங்கே இருந்துட்டு நான் என்ன போனவனை ரொம்ப நேரம் வரைக்கும் காணுமென்னு வாசலில் வந்து அவனை பார்க்குறேன். அந்த பர்மா பண்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக. போனால் போய் 10 நிமிஷத்தில் வரவேன் 1 மணி நேரம் வரைக்கும் அங்கனைக்குள்ளே இருக்கான்.
என்னடா ஆளை காணோம்னு அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் கையழிச்சு கூப்பிட்டேன். வந்தான். வந்த உடனே என்ன அவ்வளோ நேரம் போனால் 10 நிமிஷத்தில் வர மாட்டேங்குது, நான் உனக்கு அடித்தது அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கய்யா, நான் பர்மா பண்ணேன். அந்த நாய்கிட்ட என்னடா பேசுகிறேன் உனக்கு அப்படின்னா. ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் இப்படி சொல்கிறாரு, என்ன பேசுகிறேன், ஏன்டா அவர் உன்னை அடித்தார் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் அப்படின்னா. அவர் என்ன ரொம்ப சத்தம் போட்டாருங்கய்யா, அவரெல்லாம் தங்கமான மனுஷன், அவர் பேச்செல்லாம் கேட்டிருந்தா நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். அவர் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லைடா. நான் அந்த மாதிரி எனக்கு பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது, இவ்வளோ பெரிய பாதகத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் நினச்சேன், என்னடா நம்ம போட்ட விதை கொஞ்சம் கூட முளைக்கலையே அப்படின்னு. ஆனால் அது பருவம் தப்பின பயிராக தான் முளைச்சிருக்கு. அவன் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சதுக்கப்புறம் அதை எண்ணி அவன் திரும்பி என்ன பண்ணான், என்ன இது பண்ணான் அப்படி அவன் வந்து மிக. ஆனால் இப்போ இனி அவனுக்கு வெளியில் வரவே முடியாது. அவனுக்கு சாகும் வரைக்கும் தண்டனை கொடுத்து அவன் இப்போ வந்து சிறையில் தான் இருக்கிறான். சிறைங்கிறது சீர்திருத்தத்துக்கான இடமா தான் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நிறைய பேரை கவுன்சிலிங் பண்ணுறோம், சில விஷயங்களை நட்பாக பழகுறோம். ஆனால் அதையும் மீறி சிலர் வந்து அந்த குற்றச்செயல் ஈடுபடும்பொழுது அதுக்கான தண்டனைகளை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு தான் பேசியிருந்தார். ஸோ தொடர்ச்சியாக இன்னும் வேறு சம்பவங்கள், வேறு சிறை அனுபவங்களை பற்றி அடுத்த தெரிவிக்கல தொடர்ச்சியாக அப்படின்னு